லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னைக்கு இந்த தங்கராஜ் யாருன்னு காட்டுறேன். அத்தை 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 சொல்லுங்க மாப்ள. இவங்க யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க அத்தை. நீங்களே என்ன கொஞ்சம் நம்புங்களா அத்தை. நான் உங்களை நம்பலன்னு யார் சொன்னா? அப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுங்களேன். ஆ 500 இப்போ 1000 ஆயிடுச்சு. மாமே ஆஃபுக்கு பிளான் பண்ணி இப்ப ஃபுல்லுக்கு போறீங்க இல்ல? என்ன மாப்ள சொல்றீங்க? 1000 ரூபாயா? ஆமாத்த. இப்ப மட்டும் என் கையில ஒரு 1000 ரூபாய் போட்டு கொடுங்களேன். வெளியில போயிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து திருப்பி கொடுத்துருவேன். அப்புறமாவது இவங்க எல்லாரும் என்ன நம்புவாங்கல்ல. மாப்ள அது வந்து அப்போ நீங்களே என்ன நம்பலல? விடுங்க விடுங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். அம்மா ஐயோ மகனே, ஒரே ஒரு கிழிஞ்ச 10 ரூபாய், அதுவும் 10 நாளா வச்சிருக்கேன். இத வச்சு ஊர்கா கூட வாங்க முடியாது. இது பாருங்க, நான் தருவேன்னு ஏமாந்துடாதீங்க. என்கிட்ட வேற காசே இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், யாரும் என்ன நம்ப வேண்டாம். மகனே மகனே, அது பித்தளை இல்ல, பிளாஸ்டிக். கடையில கொடுத்தா உததான் கொடுப்பான், காசு கொடுக்க மாட்டான். ஏங்க நில்லுங்க, எங்க போறீங்க இப்போ? நான் கோயிலுக்கு போறேன். எந்த கோயிலுக்கு மகனே? பெருமாள் கோயிலுக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை கூட இல்லையே. ஏன் சனிக்கிழமை மட்டும் தான் கோயிலுக்கு போகணுமா? என் மனசுல நிம்மதி இல்ல, மனசை சாந்தப்படுத்த தான் கோயிலுக்கு போறேன். போயிட்டு வாங்க, மனசு அமைதியாயி வாங்க. கடவுளே, கோவிலுக்கு மட்டும் போயிட்டு எப்படியாவது திரும்பி வந்துட்டாருன்னா நான் ஜெயிச்சிட்டேன். ரவி அப்பா நில்லுங்கப்பா, அப்பா நில்லுங்கப்பா. ஏய் பா. அப்பா அப்பா நில்லுங்கப்பா. இப்ப எதுக்கு கபடி ஆடிக்கிட்டு இருக்க? என்ன வேணும் இப்போ உனக்கு? இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க ஏன் வாழ்க்கையில விளையாண்ட கபடி எல்லாம் போதும்பா. ஒழுங்கா என் பிள்ளைங்களை எல்லாம் என் கூட அனுப்பிச்சு வச்சிருங்க. இந்த பாரு, உன் பிள்ளைகளை உன் கூட அனுப்பி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் குடியை நிறுத்தட்டும், அதுக்கப்புறம் நான் அனுப்பி வைக்கிறேன். அப்பா அதான் நிறுத்திட்டேன்லப்பா, அப்புறம் என்ன? அப்பா இது பாருங்க, ஜோக் அடிக்கும் போதுல சிரிக்காம சீரியஸா பேசும்போது சிரிக்கிறீங்க. எனக்கு அப்படியே கடுப்பாதுப்பா. சிரிக்காம வேற என்ன பண்ணுவேன்? இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சவால் விட்ட, இப்போ உன் புருஷன் வந்து குப்புரை அடிச்சு குட்டிகாரணம் போட்டான். திரும்பவும் அதே சொன்னா சிரிப்பு வராம வேற என்ன வரும்? இது பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்கப்பா. இன்னைக்கு ஏன் வீட்டுக்காரு குடிக்காம வருவாரு, வந்து என்னையும் என் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போவாரு பாருங்க. அக்கா சொல்றது கரெக்ட் தானே? மாமா இன்னைக்கு குடிக்காம வந்துட்டா பிள்ளைங்களை அனுப்பிச்சிக்கிறது தானே சரி? சரி தப்பெல்லாம் எவன் பேசுறான் பாரு. ஏய் பேசாம போயிடுறா, ஏதாவது சொல்லிட போறேன். அப்பா அக்கா சொல்றதுலயும் ஏய், அவன் பேசுறத கூட நான் பொறுத்துக்குவேன். நீ எல்லாம் என் முன்னாடி வாயே திறக்க கூடாது. வாயை மூடிக்கிட்டு வந்தமா போனமான்று. அம்மா பாத்தீங்களாமா, நாங்க 2 பேரும் எதுவும் பேசக்கூடாதா? அப்புறம் யார் தான் இந்த வீட்டுல பேசுவா? நீங்களாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. அத்தை என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. இன்னைக்கு அவர் குடிக்காம வந்துட்டா
இவங்கள கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் அப்படி நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, கூட்டிட்டு போட்டோம். ஆனா ஒன்னு எழுதி வச்சுக்கோ, உன் புருஷன் இன்னைக்கு குடிக்காம வீட்டுக்கு வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல ராஜா. ஏன் நீங்க மட்டும் தான் மத்தவங்களை திருத்த முடியுமா? நாங்கள யாரையும் திருத்த கூடாதா? இங்க பாருங்க, ஒரு பொண்ணு யாரை எப்படி நினைச்சாலும் திருத்தி காட்டுவா. பாருங்க இன்னைக்கு. ரொம்ப ஓவரா பேசாத. இப்படியே பேசி பேசி அப்புறம் கடைசியில உன் புருஷன் குடிச்சிட்டு வந்து நின்னா உன் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப? அவருக்கு பணம் போற எல்லா வழியையும் சிமெண்ட் போட்டு அப்படியே பூசியாச்சுப்பா. அவரே நினைச்சாலும் குடிக்க முடியாது. பாருங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றது திருடனுக்கு மட்டும் இல்ல, குடிகாரனுக்கும் பொருந்தும். தான் குடிக்க கூடாதுன்னு அவனா முடிவு பண்ணாதான் ஆச்சு. இல்லன்னா அவனுக்கு எந்த பக்கம் கேட்டு போட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி எப்படியாவது குடிச்சிட்டு தான் வருவான். அவனுக்கு எங்க இருந்து எப்படி காசு வருதுன்னு சொல்லவே முடியாது. அப்பா இது பாருங்க, நான் சொல்லிட்டே இருக்க, திரும்ப திரும்ப நீங்க அதிகே. இப்ப எதுக்கு 2 பேரும் தேவலாம பேசிட்டு இருக்கீங்க? ரேவதி, நீ முதல்ல மாமாக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காரு கேளு. ரேவதி, என்ன மேல இருந்து சத்தம் வருது? ஐயோ, ஆமாண்டா, காலையில எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன்ல, அப்ப போனையும் சேர்த்து வாங்கி வச்சிட்டேன். நல்லா வச்ச. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எங்க போய் தேடுறதுன்னே தெரியலையே. என்ன செருப்பா வந்து விழுது? என்ன ரேவதி இது? இது மாமா செருப்பு தானே? என்ன ரவி? ஐயோ, என்னடா அது? மா, இது கூட உன் புருஷன் பேண்ட் தாமா. அடுத்து ஏதாவது கழட்டி வீசுறதுக்குள்ள இரு, நான் கூட்டிட்டு வரேன். மாமா, 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 பாத்து. ஐயோ, 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 என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. எப்படி வந்து அசிங்கப்படுத்துறீங்க? அம்மா, என்ன மாமா இது? ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ, இல்லையா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். சொல்லுங்க மாமா. லேட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. வீட்டுல என் ஒய்ஃபும் என் மாமனாரும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ, 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 அட பாவி, இவன் எப்படி அசிங்கப்படுறீங்க? எவ்வளவு நல்லவன் நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி நான் அசிங்கப்பட வச்சிட்டியா? ரவி, டேய் போய் தண்ணி எடுத்து வா. அண்ணா சீக்கிரம் எடுத்து வா. ஏய் போய் உட்காரு. உட்காரு. அட பாவி, மானத்தை வாங்கிட்டியடா. இப்ப நான் எப்படி எல்லா மூஞ்சிலையும் முழிப்பேன்? டேய் தண்ணி எடுத்து வா. யோ எழுந்திரியா. ஹலோ, வணக்கம் சம்பந்தி. உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். முதல்ல நீ போன். ஹலோ ஹலோ, அவசரப்படாதீங்க சம்பந்தி, வெயிட் பண்ணுங்க. இப்போ அங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத பத்தி பேசதான் போன் பண்ணேன். உங்க மருமக பிள்ளை இங்க பஜார்ல போறவங்க எல்லாம் 5க்கும் 10க்கும் கையேந்தி நின்னுகிட்டு இருந்தான். அவன் பிச்சை எடுக்கிறத பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப அசிங்கமா போச்சு. நமக்கு நடுவுல 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா உன் மூத்த மருமக கஷ்டப்படுறத பார்க்க என் மனசு கேட்கல. அதான் ஒரு 500 ரூபாய் கொடுத்து விட்டேன். மாப்பிள்ளை இப்ப திருப்தியா வீட்டுக்கு வந்திருப்பானே. என்னையா குடும்பம் தூ. மூத்தவ இங்க வந்து நீ எப்ப மண்டைய போடுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா. மூத்த பையன் அப்பனுக்கே வட்டிக்கு விடுறான். கஞ்சப்பைய அவன் பொண்டாட்டி மாமனார் மாமியாருக்கு சோத்துல விஷம் வைக்கிறான். 2வது பையன் 2 பொண்டாட்டிக்காரன். உன் பொண்டாட்டியும் உன்னை மதிக்காம உன் பேச்சை கேட்காம உனக்கு எதிரா வந்துட்டாங்க. உன் கடைசி பொண்ணு வாழா வெட்டியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த எல்லா பிரச்சனையோட இந்த பிரச்சனையும் லிஸ்ட்ல சேர்த்துக்க. இது ஆரம்பம் தான் சம்பந்தி. நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. வெயிட் அண்ட் சீ. வெச்சிட்டுமா?
யோ மாமா எழுந்திரியா, எழுந்திரு சொல்றல. யோ மாமா மாமா இனிமே உங்க குடும்பத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றேன்னு பாரு. இந்த குடிகாரன் கிட்ட மாட்டிக்கிட்டு என் பொழப்பு சிரிக்க போதோ தெரியல. சும்மாவே எங்க அப்பா உண்டலன் பண்ணுவாரு. இப்ப என்னென்ன பண்ண போறாரோ தெரியல. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அத்தை என்னத்த சொல்றீங்க? இத பாரு, இத்தனை நாளா நீ தனியா தானே இருந்த. இப்ப பாரு, உன் புருஷன் பிள்ளைங்க எல்லாம் இங்கேயே வந்துட்டாங்க. ஐயோ அத்தை, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? அட விடுமா, எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருந்தது. நீ ஒருத்தி மட்டும் எல்லாத்தையும் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. இப்ப உன் குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு. நீயும் எங்க ஜோதியில ஐக்கியமாயிட்டல, அதத்தான் சொல்ல வந்த. அத்தை, நொந்த மனசுல நொங்க எடுக்காதீங்க. அப்புறம் ஃப்ளோல ஏதாவது பேட் வேர்ட்ஸ் பேசிடுவேன், பாத்துக்கங்க. ஐயோ வேணாம் ரேவதி, எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும், கவலைப்படாத. ஆனா எல்லா பக்கமும் கேட்டு போட்டோம். இந்த ஆள் குடிக்கிறதுக்கு யாரு காசு கொடுத்திருப்பான்னு தெரியலையே. ரேவதி, உன் வீட்டுக்காரர் தான் மாந்து எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். மேல தெரியுது, தலை எழுத்து. போ 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 போ. ஐயோ எப்பா. மா, ஒழுங்கா உண்மையே சொல்லு. அந்த ஆளுக்கு யார் காசு கொடுத்தது? யார் கொடுத்தானா எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன வெத்தலையில மை போட்டு பார்த்தா சொல்ல முடியும்? அப்போ நீ தரல. என்னடி இப்படி கேக்குற? சத்தியமா எனக்கு தெரியாது. மா, போய் சொல்லாத. நீ தான் காசு கொடுத்திருக்க. என்ன நீ விளையாடிட்டு இருக்கியா? நானே 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு இருக்கேன். நான் எங்க இருந்து அவனுக்கு 500 ரூபாய் கொடுக்க முடியும்? இல்ல, நான் பார்த்தேன். என்ன நீ பார்த்த? அந்த ஆள் வெளியில கிளம்பி போறப்ப நீயும் பின்னாடியே போய் நீ அவர் கையில 500 ரூபாய் கொடுத்தத நான் பார்த்தேன். அடி பாவி, 500 ரூபாய் நோட்டுன்னு எது சொல்ற? 5 போட்டு அது பக்கத்துல 2 முட்டை போட்டிருக்குமே, அதுவா? அத பார்த்தே நான் பல வருஷம் ஆச்சு. உனக்கு ஏது 500 ரூபாய்? அதத்தான் நானும் கேக்குறேன். 500 ரூபாய்க்கு நான் எங்க போறது? 5 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்க முடியல எனக்கு. இவ்வளவு என்ன 500 ரூபாய்க்கு ஓனர் வேற சொல்றா. அப்படியே இருந்தாலும் நான் எதுக்கு அவங்க கிட்ட கொடுக்க போறேன்? நேரா புகாரி ஹோட்டலுக்கு போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டு இருக்க மாட்டேன்? அப்போ நீ கொடுக்கல? ஐயோ சத்தியமா நான் கொடுக்கலன்னு சொல்றேன்ல. அப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்த? என்கிட்ட காசு கேட்டா நான் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். உன் பர்செல்லாம் வெளியில எடுத்து? ஐயோ அவன் ரொம்ப தொல்லை பண்ணான். அதான் பர்செல்லாம் உதறி காமிச்சு, பாருடா என்கிட்ட நயா பைசா இல்லன்னு சொன்னேன். அதானே. உன்கிட்ட எப்படி பணம் இருக்க போகுது? நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல. சரி சரி, உள்ள வா, நான் டீ போட்டு வைக்கிறேன். சக்கரை கம்மியா போடு. சரிம்மா. பொறுமையா பாருடி, இந்த சாவித்ரி இவங்களை என்ன பண்றான்னு. இவங்க எல்லாரையும் பிரிச்சு நடு தெருவுல நிக்க வைக்க போறனா இல்லையான்னு பாரு. ஆமாண்டி, ரொம்ப தலைவலியா தான் இருக்கு. அதான். இப்ப பரவாயில்ல, பெட்டரா இருக்கு. உனக்கு ஒர்க் எல்லாம் எப்படி போகுது? சரி சரி, எப்போ வீக் ஆஃப்? நானும் நீ சொன்னதே ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஆமாண்டி, கண்டிப்பா. என்ன இவன் உமா கூட இருக்கும்போது பிரியாவை பார்த்துட்டு இருந்தான், இப்ப பிரியா கூட இருக்கும்போது உமாவை ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான்.
பொறுக்கி பையன் எப்படி பொறுக்குறான் பாரு. அவ வேணும்னே மணி அறுத்து விட்டா, அதான் இவன் பொறுக்கிட்டு இருக்கான். ஆமா, அவ அத்து விட்டாலாம், இவன் எடுத்து கோத்து தர்றான். உண்மை அதுதானே. உங்களுக்கு தான் ரவி மேல கோவம் இருக்கு, உமாவுக்கு இல்ல. இதுதான் இந்த பொம்பளைங்களை பத்தி என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், ஆனாலும் அவன் தான் வேணும்னு நினைக்கிறான். சில சமயங்கள்ல உணர்வுக்கு முன்னால உண்மை எடுபடாம போயிடுங்கிறது நடக்கிறது தானே. என்ன உணர்வோ என்ன உண்மையோ போ. இல்ல பிரியா, மணி அருந்து விழுந்துருச்சு, அதான். பிரியா அக்கா, என்னாச்சு? நான் வேணா கோத்து தட்டுமா? இல்ல நானே கோத்துக்கிறேன். சரி உட்காருங்க. ரவி, இத போட்டு விடு. ரவி, மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கணும். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. குடு. ஹலோ, லக்ஷ்மி மெடிக்கல்ஸ். என்னோட ப்ரிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், அட்ரஸும் சென்ட் பண்ணியிருக்கேன். என்னோட மெடிசன்ஸை கொஞ்சம் டோர் டெலிவரி பண்ணிடுறீங்களா? தேங்க்யூ. எங்க போறாங்க? அம்மா என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. சொல்லுங்க. இல்ல, அந்த பிரியா லக்ஷ்மி மெடிக்கலுக்கு மருந்து ஆர்டர் போட்டிருக்கா. இத பாருங்கம்மா, நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி பண்ணிடுங்க. என்ன இல்ல, இதெல்லாம் சரியா வருமா? அம்மா, பதட்டப்படாம பண்ணுங்க, எல்லாம் சரியா வரும். ஓகேம்மா.
தம்பி தம்பி எங்க போறீங்க? லட்சுமி மெடிக்கல்ஸ்ல இருந்து மருந்து ஆர்டர் பண்ணிருந்தாங்க, அத கொடுக்கலாம். அது இந்த வீடு தான், நீங்க கொடுங்க, நான் கொடுத்துறேன். சரி, நீங்க கொடுத்துருங்க. நீ மெடிக்கல்ல மருந்து ஆர்டர் போட்டிருந்தல்ல, இந்த மருந்த இப்பதான் ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போறான். இந்த ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அது நான் முதல்ல ஆர்டர் பண்ணது. இப்பதான் பார்மசில இருந்து ஃபோன் பண்ணி அனுப்பிட்டதா சொன்னாங்க. இல்ல, அது வந்து பிரியாவோட மருந்து. அது உன்னோடது இல்லம்மா. ஆர்டர் போட்ட எனக்கு தெரியாதா? ஐயோ இல்லம்மா, பிரியா தான் ஆர்டர் கொடுத்தா. பிரியாவோட மருந்து அது. ஐயோ உமா, உமா சொன்ன கேளு உமா. ஐயோ